வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் நடுநாட்டு தமிழன். இந்த நடுநாட்டிலே மிக சிறப்பு வாய்ந்த மலை கோயில், குகை கோவில் ஒன்று இருக்கிறது என்று எங்களுடைய நடுநாட்டு தமிழன் தொலைக்காட்சி குழுவுக்கு தெரிந்தது. நடுநாட்டிலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் என்னும் ஊரிலே இந்த குன்று அமைந்திருக்கிறது. இந்த குன்றில்தான் ஒரு மலையம்மன் என்கின்ற ஒரு அம்மன் கோவில் இருப்பதாக எங்கள் நடுநாட்டு தமிழன் குழுவுக்கு தெரிந்தது. தெரிந்த உடனே நாங்கள் வந்தோம். வாருங்கள் தோழர்களே, அந்த குகை கோவிலை சென்று பார்ப்போம். இந்த கோவில்தான் ஒரு வீரன். இந்த வீரன் பழங்காலத்திலே இந்த அம்மனுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறான் என்கின்ற செய்தியும் இருக்கிறது. இந்த கோவிலிலே இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு செய்தி இருந்திருக்கிறது என்று எங்கள் நடுநாட்டு தமிழன் தொலைக்காட்சி குழுவுக்கு தெரிந்தவுடன் எங்கள் குழுவோடு நாங்கள் வரத் தொடங்கினோம். ஒரு குகை கோயில். குகை கோவில் கட்டுவது கிபி 9ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குகை கோயில் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இந்த குகை கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியும் நிலவிக் கொண்டிருக்கிறது. வாருங்கள் தோழர்களே, குகை கோவிலை சென்று பார்ப்போம். பார்த்தீர்களா தோழர்களே, 200 படிக்கட்டு 300 படிக்கட்டுகள் இருக்கும். நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். எங்களுக்கே மூச்சு வாங்குகிறது. பாருங்கள் மேலே என்ன இருக்கிறது என்று காண்போம். குரங்குகளும் இருக்கிறது. குரங்குகளினுடைய வாழிடமாகவும் இது குரங்குகளின் வாழிடமாகவும் இருக்கிறது. இங்கே வந்து காட்டு. இது நாகர் சன்னதி. இந்த சிற்ப வடிவமைப்புகளை பார்க்கிற போது இது பழங்கால முறைப்படி இருக்குமோ என்று தோன்றுகிறது. இதற்கு புதிதாக இந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லோரும் சிறந்த முறையிலே இதற்கு புதிய வகைமை கற்கள் எல்லாம் கொண்டு கட்டி இருக்கிறார்கள். அதுதான் பழங்காலத்து மலைப்பிள்ளையார் என்று சொல்லுவார்கள். இந்த மலைப்பிள்ளையாரினுடைய வடிவமைப்பும் இங்கே உள்ள இந்த சூரிய பிம்பத்தினுடைய அழகும் பழங்காலத்து பல்லவர்களின் சிற்பங்களை ஒத்ததாகவே கருதப்படுகிறது. அதனால் இந்த மலைத்தொடர், இந்த குகை கோயில், இந்த மலையம்மன் கோவில் ஒரு பல்லவர் காலத்து கல்வெட்டாகவும் பல்லவர் காலத்து சின்னமாகவும் இருக்குமோ என்று எங்களுக்கு தோன்றுகிறது. வாருங்கள், மேலே குகை கோயிலுக்கு செல்வோம். இதுதான் அந்த மலையம்மன் கோவில். ஒரு மர்மமான கோவில். மலைகளை குடைந்து அதனுள்ளே புதிய வகைமையை பொருத்தி அதிலே இருக்கின்ற கோயில். இந்த கோயில் ஒரு விசித்திரமான ஒரு மலைகளின் உள்ளே கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த மலையிலே இருக்கின்ற குகை. இந்த குகைகளிலேதான்
கல்வர்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற செய்தி அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த குகையிலே மிகையாக திருடர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படி இந்த மலை கோயிலுக்கு நாங்கள் வந்து பார்க்கிற போது ஒரு மென்மேலும் ஒரு அமானுஷ்யங்களையும் ஒரு மர்மமான செய்திகளையும் எங்களால் கவர முடிந்தது. இது பல்லவர் கால கோவில்தான், இது பல்லவர் கால குகை கோயில்தான் என்பதற்கு ஆதாரம் இங்கே உள்ள சிலைகளின் கட்டமைப்பு தான். அதனால் தோழர்களே, இந்த குன்று முழுவதும் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்ததாக இருக்கிறது. வாருங்கள், குன்றின் மேலே இருக்கின்ற வரலாற்று சிறப்புகளை காண்போம். பாருங்கள் தோழர்களே, இங்கே அந்த திருடர்கள் வாழ்வதற்காக அந்த திருடர்கள் வெட்டி வைத்த சிறு சுனை, இந்த மலையிலிருந்து நீர் தானாக வடிந்து ஒழுகி இந்த சுனையிலே நிரம்பிவிடும். அப்படி இந்த சுனையிலே நிரம்பி இங்கே திருடர்கள் குளித்திருக்கிறார்கள் என்பதற்கு செய்திகள் நிறைய உண்டு. வாருங்கள், மென்மேலும் இந்த குன்றில் உள்ள அமானுஷ்யங்களையும் மர்மங்களையும் பற்றி ஆராய்வோம். வாருங்கள் தோழர்களே, இந்த குன்றின் தியாகதுருக குன்றிலே பெரிய அமானுஷ்யங்களும் மர்மங்களும் மறைந்து கிடக்கிறது. அந்த மர்மங்களையும் அதிலே புதைந்துள்ள வரலாற்று சின்னங்களையும் தோண்டி எடுப்போம். வாருங்கள். பார்த்தீர்களா தோழர்களே, இந்த மலையின் சிறப்பை தமிழக அரசு தொல்லியல் துறை மலைக்கோட்டை, இந்த மலையிலே சிறப்புமிக்க ஆட்சி நடந்திருக்கிறது. இது நான் சொன்னதைப் போலத்தான் 18ஆம் நூற்றாண்டு சிறப்பு வாய்ந்தது என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் இது 12ஆம் நூற்றாண்டு சிறப்பு வாய்ந்தது, 9ஆம் நூற்றாண்டு சிறப்பு வாய்ந்தது. இங்கே பிரெஞ்சுக்காரர்களும் இராணுவக்காரர்களும் ஹைதர் அலியும் அடுத்த ஆண்டில் அவன் மகன் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயருடன் இங்கு தங்கியிருந்து போர் புரிந்ததாக இந்த பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மலையினுடைய சிறப்பு கிபி 12ஆம் நூற்றாண்டில் சங்க காலத்தை அடுத்த சங்கம் மருவிய காலம் முடிந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு சோழர் காலம். அந்த சோழர் காலத்திலே கிபி 12ஆம் நூற்றாண்டிலே குலோத்துங்க சோழனின் 2வது மனைவி தியாகவள்ளி, அந்த தியாகவள்ளி எனும் ஒரு அம்மையார் இந்த மலையை ஆட்சி புரிந்திருக்கிறாள். இந்த நகருக்கு ஆட்சி செலுத்தி இருக்கிறாள். இந்த நகரிலே சிறந்த முறையிலே படை வீரத்தையும் கொடை வீரத்தையும் கொடுத்து இந்த நடுநாட்டு பகுதியை சிறப்பு மிக்க பகுதியாக ஆக்கியிருக்கிறாள் என்று கலிங்கத்து பரணி எனும் ஒரு இலக்கியத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க மலையிலே இங்கே உள்ள மர்மங்களை வாருங்கள் தோழர்களே காண்போம். தீர்களா தோழமைகளே, இதுதான் 1857ஆம் ஆண்டு தென்னிந்தியாவில் நடந்த புரட்சியில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி குண்டு. இந்த குண்டு பல்லாயிரக்கணக்காய் மண்ணிலே புதைந்து கிடந்தது. இதை எடுத்து பாரம்பரியத்திற்காகவும் சிறப்பு வாய்ந்த செய்தியை பதிவு செய்வதற்காகவும் இங்கே வரலாற்று ஆவணமாய் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதன் சிறப்பை பாருங்கள். பார்த்தீர்களா தோழர்களே, 1858ஆம் ஆண்டு கிபி 18ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் அக்பர், பாபர், ஜஹாங்கீர், பீர்பால் இப்படிப்பட்ட முகலாய பேரரசர்களின் காலத்தில் இந்த மலை ஆட்சி செய்யப்பட்டிருந்ததாக செய்திகள் உண்டு. வரலாற்றிலும் உண்டு, ஏட்டிலும் உண்டு,
பதிவிலும் உண்டு, ஆவணத்திலும் உண்டு. ஆனால் இந்த மலை 18ஆம் நூற்றாண்டு மலை என்றுதான் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்களே ஒழிய இந்த மலைகளிலே சமண பள்ளிகள், பல்வேறு வகையான செய்திகள், வரலாற்று சின்னங்கள், புலிக்கொடி பொறிக்கப்பட்ட ஒரு வீரனின் செயல்கள் எல்லாம் இந்த மலையின் உச்சியிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகளும் வரலாறுகளும் இந்த மலையிலே பொதிந்து கிடக்கிறது. இந்த மலை கிபி 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழனின் பேரன் என்று சொல்லுவார்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இப்படிப்பட்ட சோழர்களின் பேர குழந்தையான குலோத்துங்கனின் 2வது மனைவி தியாகவள்ளி. அந்த தியாகவள்ளி எனும் ஒரு பெண் வீர தமிழச்சி இந்த மலையை சிறந்த முறையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆட்சி செய்து இருக்கிறாள். இந்த நடுநாட்டுக்கு பல்வேறு தலங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறாள் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க செய்தி எங்கள் நடுநாட்டு தமிழன் தொலைக்காட்சிக்கு தெரிந்தது. 18ஆம் நூற்றாண்டிலே ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான், 2வது திப்பு சுல்தான் ஆட்சியிலே முகலாய பேரரசர்கள் ஜஹாங்கீர், அக்பர் போன்ற முகலாய பேரரசர்கள் எல்லாம் இந்த மலையிலே தங்கியிருந்து இராணுவ கிளர்ச்சி ஏற்படும் போது பீரங்கி குண்டுகளாலும் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களாலும் இருந்து எதிரிகளை தாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இந்த மலையிலே பொதிந்து கிடக்கிறது. இந்த மலையில் ஆகச்சிறந்த பீரங்கி குண்டுகள் 7-8 மண்ணிலே புதைந்து கிடக்கிறது. இப்படிப்பட்ட வரலாற்று செய்திமிக்க மலையை இந்த நடுநாட்டு தமிழன் தொலைக்காட்சி கண்டுபிடித்து இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் உங்களோடு பரிமாறிக்கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளோடு மேலும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நடுநாட்டு தமிழனுடன் நடுநாட்டு தமிழன் தொலைக்காட்சி. தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழர் வரலாறும் சிறக்க, தமிழரின் சின்னங்கள் பாரம்பரியங்கள் எல்லாம் ஓங்குக. தமிழர் பாரம்பரியத்தையும் சின்னத்தையும் நாம் தான் பாதுகாக்க வேண்டும். தமிழர்களே, நன்றி, வணக்கம்.